தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2026 வலுவான கூட்டணி அமைக்கப்படும். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. செஸ் கேண்டிடேட் பட்டம் வென்ற சிறுமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் தற்கொலை செய்வதற்காக மதுவில் விஷம் கலந்து வைத்திருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அவரது நண்பர் மதுவை எடுத்து குடித்து உயிரிழந்துள்ளார். வடிவேலு காமெடி போல நடந்த நிகழ்வு விபரீதத்தில் முடிந்ததால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கரின் தலைமறைவு பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாக ஜோதிமணி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் தலைவிரித்தாடுவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஆலோசனைக் கூட்டத்தில் இபிஎஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பக்தர்கள் வந்த பேருந்து மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பயங்கரவாதிகள் எவ்வாறு இந்த சதித்திட்டத்தை தீட்டினார் என்பது குறித்த தகவல்கள் என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு கள்ளச்சாராயம் கடத்தி வரப்படுவதை தடுப்பதில் காவல்துறை தோல்வி அடைந்துள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் என ஜெகன்மூர்த்தி பேசியுள்ளார். விக்கிரவாண்டியில் திருமணம் முடிந்த கையோடு மணமக்கள் வாக்களிக்க வந்துள்ளனர். சமூக வலைதளங்களில் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு பரப்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன என்று அரசுக்கு ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. எல்லைகளில் மதுவிலக்கு சோதனையை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராய இறப்புக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். ரூட் தள கொண்டாட்டம் என பேருந்தில் ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓமலூரில் பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்சி ரயில் நிலையத்தில் பயணியிடம் இருந்த மர்மப்பையை திறந்த போது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்தடுத்த படுகொலைகள் கேள்விக்குள்ளாகும் சட்டம் ஒழுங்கு அதிரடி காட்டுவாரா அருண் என கேள்வி எழும்பியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளால் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என தமிழ்நாடு அரசு பெருமிதம் கொண்டுள்ளது. RS பாரதியை சிறையில் தள்ளாமல் விடமாட்டேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டியில் சாராயம் குடித்த 7 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசுக்கு பத்மஸ்ரீ அனிதா பால்துரை நன்றி தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில் நிலையத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான தங்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் நீண்ட காலமாக சொத்து வரி நிலுவை வைத்திருந்த ரங்கநாதன் தெரு சரவணா ஸ்டோர் உட்பட 40 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர். TNPL போட்டியில் திருப்பூரை வீழ்த்தி சேப்பாக் அபார வெற்றி பெற்றது. 3வது போட்டியில் வெற்றி. சர்வதேச T20 போட்டிகளில் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 3வது T20 போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 54,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,760 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள 13 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.